17 திருவாக்கியம் 50 21 23. உம் மக்களிடையே உம்மை போற்றுவேன் ஆண்டவரே, உமது பெயரை என் சகோதரர்களுக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூய திரு ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உயிர்ப்புடைய மகிமையில் நுழைந்திருக்கின்றதாம் இந்த வியாழக்கிழமை காலை பொழுதிலே ஆண்டவருடைய பிரசனத்திலே நாம் நுழைவோம். ஆண்டவரே நம்மை வழி நடத்திவார், ஆண்டவரே நம்மை வழி நடத்துவார் என்ற உணர்வோடு இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவோம். இன்றைய நாளில் புனித ஜார்ஜியா என்ற புனிதருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். இவர் 4ஆம் நூற்றாண்டில் ஆதி திருச்சபையிலே புகழ்பெற்ற புனிதராக வாழ்ந்தார். கிறிஸ்துவுக்காக உயிர் தியாகம் செய்தார். இவரை பலமுறை எரித்தார்கள், ஆனால் மீண்டும் உயிரோடு வந்தார். கிறிஸ்துவர்களை துன்புறுத்தக்கூடிய சட்டங்களுக்கு எதிராக துணிவுடன் போராடினார். இவர் எத்தனையோ தீய சக்திகளை முறியடிக்கக்கூடியவர்களாக இருந்தார். எனவே இவருடைய படத்தை எல்லா இல்லத்தினுடைய நுழைவாயில் வைத்து எல்லா தீய ஆவிகளிடமிருந்து தீய சக்தியிலிருந்தும் ஆண்டவர்கள் வழியாக நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் புனிதருடைய பரிந்துரையிலே நம்பிக்கை கொண்டு ஜெபிப்போம். குறிப்பாக இந்த கொடிய கொள்ளை நோயான கொரோனாவிலிருந்து நம்முடைய பரிந்துரை வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை காக்க நாம் நன்றாடுவோம். இந்த ஒவ்வொன்றபடியை ஆண்டவர் பாதத்திலே கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்திலே முழுமையான தகுதியை பெறும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். தேடி மிக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே, இயேசுடைய பாடுகளில் பங்கேற்று புனித ஜார்ஜியாவின் விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். அதனால் எங்களுடைய வலிமையில் எங்களுக்கு அவர் உதவிட அவர் பாதம் பறிந்து பேசுவாராக. மோடும் தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நாங்களும் தூய ஆவியும் சாட்சிகள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 துவங்கி 33 முடியும். அந்நாள்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்தப் பழியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்துதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர்.
இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கிறது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கிறார். அவர்கள் அனைத்து இடுக்கண் நின்றும் அவர்களை விடுவிக்கின்றார். ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கிறார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். ஏழை குவியழைத்தார் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஏழை குவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தோமா என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேரு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 31 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகிலிருந்து உண்டானவர், மண்ணுலகை சேர்ந்தவர். மண்ணுலக சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சார்ந்து வருகிறார். எனினும் அவதரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அவதரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். கடவுளால் அனுப்பப்பட்டவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கொள்வோர் நிலைவாழ்வு தருவர்.
நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார், மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உயிர்த்தாண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பலமுறை கண்டித்தும் இவர்கள் திருந்திய பாடில்லை. தலைமை குருக்கள் சதுசேயர் கூட்டம் இயேசுவை பற்றி அறிவிக்க வேண்டாம் என்று பலமுறை அவர்களை சாடியும் திட்டியும் அடித்தும் உதைத்தும் சிறைச்சாலையில் தள்ளியும் இவர்கள் கேட்க மறுக்கிறார்கள். இவர்களுக்கு மழுங்கிய புத்தி இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் மீண்டும் அவர்களை கண்டிக்கிறார்கள். ஆனால் பேதுரும் திருத்துதரும் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவோம். நீ யார்? கடவுளுக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம். இந்த இயேசு கிறிஸ்து இறைமகன் பாடுபட்டார், உயிர்த்தார், ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் அமர இருக்கிறார். எனவே அவரை பற்றி நாங்கள் அறிவிப்பு செய்வோம். நாங்களும் சாட்சிகள், தூயாகும் சாட்சிகள். நீ எங்களை எது வேணாலும் செய்து போ, எங்களை கொலை செய், அடி உதை, நாங்கள் கவலைப்பட மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக தீவிரமாக அந்த இறைவனுக்கு சான்று பகர்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சான்று பகிர்ந்த வாழ்க்கை. பல பேர் நம்மை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக துட்டினாலும் இகழ்ந்தால் ஒதுக்கினாலும் என் தேவனுக்காகத்தான் நான் கீழ்ப்படிந்து வாழ்வேன் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே நமக்கு ஊற்று பெருக்காக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஆண்டவர் இயேசு சொல்வது போல மண்ணுலகை சார்ந்த நாம் பல நேரத்திலே கீழ்த்தரமான எண்ணங்களிலே நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். விண்ணகத்திலிருந்து வந்தவர் மண்ணகத்திற்கு வாழ்கின்ற நமக்கு விண்ணகத்தினுடைய காரணிகளை, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் அளப்பரிய விதமாய் நமக்கு குவிந்து கிடக்கிறது. அதை பெறுவதற்கு நாம் விண்ணகத்தை விட்டு மண்ணகத்துக்கு சேர்ந்த ஒரு நிகழ்வை விட இந்த மண்ணகத்தில் வாழ்கின்ற நாம் விண்ணகத்தினுடைய புனிதமான நிகழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி அனுபவிக்கும் போது மண்ணகத்தில் வாழ்கின்ற நாம் விண்ணகத்துடைய செயல்பாடுகளால் நிறைக்கப்படும் போது கடவுளே என்னுடைய வாழ்வின் மையம், கடவுளே எனக்கு ஆதாரம், கடவுளே எனக்கு பாறை, கடவுளே என்னுடைய வாழ்வின் ஒளி, அவரே எனக்கு எல்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாசத்தை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ம்போதுதான் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார். நாம் கடவுளுக்கு கீழ்ப்படுகிற முயற்சி செய்கிறோமா, மனிதருக்கு கீழ்ப்படிய முயல்கிறோமா? யோசித்து பார்ப்போம். அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாக மாறிட ஜெபி. ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித பொருத்தி திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் மகிழ்வோடு கொண்டு வரும் பழிப்பொருட்களை
கனிவுடன் ஏற்றலுமை வேண்டுகிறோம். புது பிறப்பு அடைந்தவர்கள் உமது விண்ணக அருள் உதவிகளை விரைவாக பெற்று வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. எக்காலத்தில் உம்மைக்குள் நுரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையின் மீட்பு கூறிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே, எங்கள் சாவை தமது சாவழித்தவரும் தம் உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை பதிவித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளா மாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசீர் நிரம்ப பெற்றவரே. ஓசானா 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 ஓசானா. கனிவு மிக்க தந்தையே, இக்கொடைகளையும் காணிக்கைகளையும் உமது புனித மாசற்ற பணிப்பொருட்களை நிறைவேற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையோடு இறைஞ்சி மன்றாடுகிறோம். மது புனித கத்தோலிக்க திருவைக்காக வெற்றி நாங்கள் முதலில் ஒப்புக் கொடுக்கிறோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பு ஒற்றுமை அளித்து அதனை வழிநடத்தி அருளும். உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காகவும் எங்கள் நிர்வாகாய தேவதாஸ் அம்ப்ரோஸுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை உம்மடியார்களாகிய உம்முடைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசிரை வழங்கியருளும். இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மீது அவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறைப்பற்றியும் நிறைவேறும். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களுக்கும் நமக்காகவும் நம்மவருக்காகவும் புகழ்ச்சி பொழிவு ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவருமான உண்மையுள்ளவருமான கடவுளாக உமக்கு தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறார்கள். உம்முடைய புனிதர் அனைவுடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடலோடு உயிர்த்தெழுந்த புனித நாளை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவன் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தாயும் கண்ணியமான மாட்சிமிக்க மரியாவையும் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர் உம்முடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியான பேதுரு, பவுல், அந்திரேயோர், யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப், பார்த்தலேமியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளேட்டஸ், கிளெமந்து, சிக்ஸுஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியானு, லாரன்ஸ், கிறிஸ்தவோனு, ஜான் பால், கோமா, தமியான் ஆகியோரை வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். ஆகவே ஆண்டவரை ஊழியர்களாகிய நாங்களும் அந்த குடும்பம் முழுவதும் ஒப்புக் கொடுக்கும் பணியை உளம் கணித்து ஏற்றுள்ளோம். பாவங்கள் அனைத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பொழித்து தண்ணீரினாலும் தூயாவினாலும் அவர்கள் மறுபிறப்பு அடைய திருவுளமானி அவர்களுக்காகவும் இப்பழியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதியை தந்துள்ளோம். இதுவெல்லா தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவுடைய திருக்கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட்ட கட்டளை தருளோம். இறைவா,
இந்த காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்க செய்துள்ளோம். இவ்வாறு எங்கள் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தமாக இது எங்களுக்கு மாறுவதாக. அவர் பாடுவதற்கும் தினால் வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல தந்தையுமான உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் நாளும் உம்மையே. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழுமிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கையில் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் இறைவா, புகழ்வோம் உம்மையே, புகழ்வோம் நாளும் உம்மையே. புகழ்வோம் நாளும் உம்மையே. நம்பிக்கையின் மறை பொருள். கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மீண்டும் வருவாரே. கிறிஸ்து மரித்தார், அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா. கிறிஸ்து மீண்டும் வருவாரே. ஆகவே ஆண்டவரே, திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோடு அவர் உயிர்த்தெழுந்ததையும் மாட்சிக்குரிய நேற்றத்தை ஊழியர்களும் உமது புனித மக்களாகி நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடையிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசத்த பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி எழும். நீதிமானாகி மூழியின் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்கு ஒரு மெல்கிசேதேக்கு உமக்கு வழங்கிய காணிக்கையும் நீர் உளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுள்ளோம். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானக தூதர்கள் தம் திருக்கைகளால் இந்த பழிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்படத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரியையும் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்ள அருள் புரியும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்ற அமைதியில் இளைப்பார் ஒவ்வொருவரையும், குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் மறித்த ஒவ்வொருவரையும் பாதுகாப்பு கொடுக்கிறோம். இறந்து போன அனைவருக்கும், குறிப்பாக இந்த கொரோனா என்ற கொடிய நோயால் இறந்த ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நித்திய பேரும்பத்தை அவர்களுக்கு வழங்கியுள்ளோம். ஆண்டவரை, இவர்களுக்கும் தூசுகளை பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தில் அவர்களுக்கு நிறைவான இன்பத்தை வழங்கியுள்ளோம். பாவிகளாகிய நாங்கள் உமது பேரிரக்கத்தை நம்பியிருக்கிறோம். உடைய திருத்தூதர்கள் மறைசாட்சியுமான திருமுழுக்கு யோவான், ஸ்தேஃபன், மத்தியா, பர்னபா, ஞாசியா, அலெக்சாண்டர், மார்சிலியஸ், பீட்டர், பெல்சிட்டி, பெர்பத்துவா, அகத்தான், லூசி, ஆக்னஸ், சிசிலியா, அனஸ்தாசி ஆகியோருடன் உன் புனிதர் அனைவுடன் எங்களுக்கு பங்களித்துள்ளோம்.
எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதரோடு நாங்கள் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரை வெற்றியெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி வழங்கி எங்களுக்கு அருள் புரிகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பெற்று பெற்று நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுதலை செய்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் முழுமையான விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திருக்கின்றீரே. எங்களிடம் இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் பாராது எங்களுடைய அன்றாட எளிமையான அசைக்க முடியாத விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்திர திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. அவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கொடுக்கின்ற உயிர்ப்பின் சமாதானத்தை பகிர்ந்து வாழ்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கக்கூடியவர். செம்மறியும் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் ஆசி பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தம் நமக்கு நித்திய வாழ்வையும் சமாதானத்தையும் என்றும் வழங்குவதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும், கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும், அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும், போரு சத்ருவிடம் நின்றே காத்திடும், மரண வேளைதனில் என்னை கூப்பிடும், பரகதியில் நிதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். பவுலடியார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 2ஆம் அதிகாரம் திருவாக்கியம் 11-12. நாம் கிறிஸ்துவோடு இருந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித ஜார்ஜியாவுடைய நினைவு கொண்டாட்டத்தில் ஒரே அப்பத்தின் ஆற்றலால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் ஒரு அன்பில் நாளும் உறுதி செய்யப்பட்டு புதிய வாழ்க்கை நடத்த எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு என்று இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். இறைவனை புகழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.